அல் இஹ்சான் என்றால் இந்த உலகத்தில் பெண் ஒரு செயலை செய்வாள் அல்லாஹ்விற்காக மட்டும். ஒன்றை விடுவாள் அல்லாஹ்விற்காக மட்டும். ஏன்? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று. அவள் அல்லாஹ்விடத்திலும் படைப்புகளிடத்திலும் எல்லா விஷயத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்வாள் அல்லாஹ்விற்காக மட்டும். தன் பெற்றோருக்கு பணிவிடை செய்வாள் அல்லாஹ்விற்காக மட்டும். குழந்தைகளுக்கு உணவளிப்பாள் அல்லாஹ்விற்காக மட்டும். தன் கணவனிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வாள் அல்லாஹ்விற்காக மட்டும். ஏழைகளுக்கு உணவளிப்பாள் அல்லாஹ்விற்காக மட்டும். பொய் பேசுவதிலிருந்து விலகிக் கொள்வாள் அல்லாஹ்விற்காக மட்டும். புறம் பேசுவதிலிருந்து விலகிக் கொள்வாள் அல்லாஹ்விற்காக மட்டும். கோபங்களை கைவிடுவாள் அல்லாஹ்விற்காக மட்டும். பிறருடைய குறைகளை குறித்து பேசாமல் பாதுகாத்துக் கொள்வாள் அல்லாஹ்விற்காக மட்டும். தொழுவாள் அல்லாஹ்விற்காக மட்டும். பாவங்களிலிருந்து விலகிக் கொள்வாள் அல்லாஹ்விற்காக மட்டும். ஏன்? அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்தில். இதுதான் இஹ்சான். இப்படி வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். இஹ்சான் உடையவரை அல்லாஹ் நேசிக்கிறான். அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவோடும் படைப்புகளோடும். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் முஹ்சின்களை நேசிக்கிறான். அல்லாஹ் இந்த இஹ்சானை நமக்கும் தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.